உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சார், அவர் இந்த மாதிரி சண்டை போற ஆள்லாம் கிடையாது சார். யாரும் வம்பு தும்புக்கும் போக மாட்டாரு. நீங்க லேடிஸை பத்தி தப்பா பேசியிருக்கீங்க. அதுக்காக தானே சார் அவர் சண்டை போட்டிருக்காரு. உங்க மேலதான் சார் தப்பு. யோ, ஸ்டேஷனுக்கு வந்து எது தப்பு எது சரின்னு எனக்கே பாடம் எடுக்கிறியா நீ? சார், கோயில்ல எல்லாம் அவருக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. அவர் வந்தாதான் பூஜை நடக்கும். இந்த பூஜை அவர் செய்யலைன்னா கும்பாபிஷேகமே நடக்காது. ப்ளீஸ் சார், அவரை விட்டுருங்க. நான் கூட்டு போறேன். உன் மாமனை ஈஸியா ரிலீஸ் பண்ண சொல்ற? ஒரு இன்ஸ்பெக்டர் மேல கை வச்சுட்டு சுலபமா போயிட முடியுமா? அந்த ஆள் மேல எஃப்ஐஆர் போட்டாச்சு. இனிமேல் வெளியில விட முடியாது. உன்னால முடிஞ்சா போய் ஜாமீன் வேண்டாம் போ. இதுக்கு எதுக்கு சார் எஃப்ஐஆர்லாம் போட்டீங்க? சாதாரண சண்டை பேசியே தீர்த்துருக்கலாம்ல. எதுக்கு சார் இவ்வளவு பெருசாக்குறீங்க? ஓ, இந்த ஆள் சொன்ன மாப்பிள்ள நீதானா? நீ வந்தா பெருசா கிழிச்சிடும்னு சொன்னா இவன். உன்னால என்ன செய்ய முடியுமா செய், பார்க்கலாம். சார், மாப்பிள்ள கொஞ்சம் இங்க வாங்கல. போ, போய் பேசு. அம்மா. மாப்பிள்ள, இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஏதோ பிளான் பண்ணி பண்ற மாதிரியே இருக்கு. நான் யாக பூஜையில உட்காரக்கூடாதுங்கிறதுக்காகவே சிவனாண்டி விரும்புன சேர்ந்து ஏதோ சதி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப இவங்க கூட சண்டை போடுறதுக்கு டைம் கிடையாது. பூஜை எப்படியாவது நடந்தே ஆகணும் மாப்பிள்ள. எங்க அப்பா அம்மா நீங்க எல்லாரும் ஊர் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்தி ஆகணும். அதனால எனக்கு பதிலா நீங்க யாக பூஜையை பண்ணுங்க. நானா? நான் எப்படி மாமா யாக பூஜை பண்ண முடியும்? மாப்பிள்ள, தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. இந்த பூஜை நல்லபடியா நடக்கணும்னா எனக்கு பதிலா நீங்க பூஜை பண்ணி ஆகணும். பூஜை நேரம் முடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நீங்க போய் பூஜை பண்ணுங்க மாப்பிள்ள. போங்க. என்ன மாப்பிள்ள யோசிக்கிறீங்க? கிளம்புங்க மாப்பிள்ள. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.